பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். அருளாளன் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே. لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العليم. அடுத்தபடியாக ஹாஜி எஸ் முகமது ரஃபி, பொருளாளர் சதாகா ஃபவுண்டேஷன் நிர்வாகி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக அழைக்கிறேன். சதகா ஃபவுண்டேஷன் ஜாமியா மஸ்ஜிதும் இணைந்து நடத்திய கோடைகால தீனியா பயிற்சி மதரசா வகுப்பில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்குதல் மற்றும் சிறப்பு பயான் நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் இந்த மாபெரும் மஜ்லிஸை தலைமையேற்றுக் கொண்டு காத்து கொண்டிருக்கும் ஹாஜி ஷேக் தாவூத் அவர்கள், முத்தவல்லி ஜாமியா மஸ்ஜித் அவர்களையும், முன்னிலை வைக்கும் ஹாஜியா ஷேக் இஸ்மாயில் அவர்கள், செயலாளர் ஜாமியா மஸ்ஜித் அவர்களையும் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவர்களையும், இன்னும் கிராயத்து ஓதி அமர்ந்திருக்கும் எனது நண்பர் ஹாஜி அப்துல் ரஹ்மான் அவர்கள், சதகா ஃபவுண்டேஷன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை இந்த மஜ்லிஸை நல்லபடியாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிக் ராஜா அவர்கள், சதகா ஃபவுண்டேஷன் அவர்களையும், இன்னும் வாழ்க்கை வாழ்ந்து காத்திருக்கும் அபுபக்கர் அவர்களையும், ஆதவங்கேஷ் அவர்களையும், இன்னும் சிற்றுரை ஆற்ற காத்திருக்கும் நண்பர் எம் சாதிக் அலி அவர்கள், சதகா ஃபவுண்டேஷன் அவர்களையும், இன்னும் ஹாஜி என் முகமது இஸ்மாயில் ஷேக் அவர்கள், தலைவர் சதகா ஃபவுண்டேஷன் அவர்களையும், சிறப்புரையாற்ற காத்திருக்கும் எனது தம்பி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஆசிக் உசான் மஹலரி இமாம் காயக்குடி அவர்களையும், இன்னும் சகோதரர் மௌலானா ஆசிகுர் ரஹ்மான் BA BBA MA ஜலாலி அல் புகாரி பாஜிர் ஷகாபி அவர்களையும், அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி ஹஜ் முகமது இப்ராஹிம் ஃபைசி, தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித் காயக்குடி அவர்களையும், இன்னும் எனது அண்ணன் மௌலானா மௌலவி ஹாஜி ஜாபர் ஷாதிக் ஃபைசி இமாம் ஓபுலாபுரம் அவர்களையும், இன்னும் விழா கடைசியில் நன்றியுரை ஆற்ற காத்திருக்கும் தம்பி அஜ்மல் பாஷா அவர்களையும், இன்னும் சகோதரிகளையும், நூறுக்கு அனைத்து ஜமாத்தார்களையும், தாய்மார்களையும் வருக 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 என அன்போடு வரவேற்று இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த சிறப்பு வாய்ந்த சதகா ஃபவுண்டேஷன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக பொது நோக்கம் ஒன்றே, தற்பெருமையில் இல்லாமல் நாம் நமது ஊர் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சதகா ஃபவுண்டேஷனின் முதல் கட்டமாக ஆம்புலன்ஸ் வசதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாருடைய ஆதரவோடு துவங்கப்பட்டு இந்த வெற்றிகரமாக இந்த சதகா ஃபவுண்டேஷன் மூலமாக ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆம்புலன்ஸ் வசதி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியவில்லை. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு 1.5 வருஷ காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வசதி நல்ல முறையில் ஒரு பயன்பட்டுள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் செய்யப்பட்டு வெவ்வேறு விஷயங்களை நாங்கள் பள்ளியாசிரியர்களுக்கு வெவ்வேறு விஷயங்களுக்கு ஆலோசனை செய்தோம். அதனுடைய முதல் கட்டமாக நமது சேட் அவர்களுடைய ஹாஜி சேட் அவர்களுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த சதகா ஃபவுண்டேஷனுடைய முதல் கட்ட ஆலோசனையில் இந்த ஸ்கூல் லீவில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு திட்டவட்டமான ஒரு இது பண்ணி பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு விதமாக தீனியாத்து வகுப்பு நடத்தலாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம இவ்வளவு நம்ம கூடியிருக்கின்றோம். இதே போன்ற பல்வேறு நற்காரியங்கள் நம்ம பல விஷயங்களை ஆலோசனை இருக்கிறோம். அதனுடைய என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேண்டுதலாக பல நாட்களாக நான் சொல்லிக்கிறேன். அது அடுத்த கட்டமாக கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது, நான் எவ்வளோ ஒரு முயற்சி சொல்லிக்கிறோம், ஆனால் கால சூழ்நிலையாக அது கொஞ்சம் பிரேக் ஆகி இருக்குது. நமது ஆய்வுகளிலிருந்து புதாயங்களிலிருந்து காலேஜ் மற்றும் வேணுந்தா ஸ்கூல் ஐடியா ஸ்கூல் இருக்கிற மாணவிகளுக்கு வேன் வசதி இங்கேருந்து நம்ம ஏறணும், ஏறி நேர் ஐடியா ஸ்கூலில் இறங்கணும், வேணுந்தா ஸ்கூலுக்கு போகணும், அடுத்து காலேஜ் போகணும். நம்ம பிள்ளைங்க யாருமே இடையில எங்கேயும் போய் நின்று பஸ்ஸில் ஏறியோ எங்கேயும் போகக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஏற்கனவே ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நிர்வாகிகள் அனைவருக்கும் உங்களுக்கு தயவுசெய்து உங்களுக்கு விரும்பலாம். அடுத்த இந்த முயற்சியை மட்டும் நீங்கள் நம்மளுடைய எல்லா ஜமாத் தலைவர்கள் மற்றும் ஜமாத் தலைவர்கள் இருக்காங்க, வெளியே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா பள்ளி குழந்தைகள் ரோட்டில் போய் பஸ் ஏறக்கூடாதுங்க. இதில் தயவுசெய்து எவ்வளோ நமக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கோ, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ, எவ்வளோ சிரமம் இருக்கோ, நம்ம அனைவரும் பங்கெடுத்து அந்த வேன் வாங்கணும். இந்த வேன் வாங்குறதுக்கு இந்த சதகா ஃபவுண்டேஷன் அடுத்த கட்ட எப்படி பிரச்சனை உங்களுக்கு மனதில் இருந்தாலும் இந்த வேன் வாங்குற விஷயத்தை மட்டும் தயவுசெய்து முதலீட்டு செய்யுங்க கூறிக்கொண்டு இது போன்ற நற்காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு இந்த சதகா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் ஜமாத்தாளர்களுக்கும் ஒத்துழைப்பு நடைபெறுகிற ஜமாத் தலைவர்கள் இதோடு வருகின்ற ஜமாத் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மூலமாக மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி மதரசாக்களிடம் ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆயக்குடி ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் கீழே இயங்கக்கூடிய சதகா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருஷமாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தப்பறம் மவுத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீசர் பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமியானம், அப்புறம் சேரு இந்த மாதிரி எடுத்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு பெருமக்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸ் வேணாம், வேறு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் நம்ம ஊரில் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ ரோட்லேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 107க்கு ஃபோன் பண்ணோம்னா எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். வேறு வெளி ஆம்புலன்ஸை கொடுத்தாலும் 1/2 மணி நேரம் ஆகிடும். ரெண்டாவது நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா வண்டி வீடுலாம் ரொம்ப லேட்டாகிறதுக்காக ஆம்புலன்ஸ் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயன்படும் வகையில் நம்ம அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து இது வரைக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஊருக்குள்ளே தெரியாது. இதை நம்ம ஆரம்பித்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் இது தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம ஊருக்கு இது எதுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா எதிர்ப்புக்கு மத்தியில் இதை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஷயம் இல்லாத ஏழை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இப்போயே பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி, ஆம்புலன்ஸ் சேவை, இந்த மாதிரி மதரசாலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம ஊர் ஜமாத்தார்களோட அனைத்து ஜமாத்தார்களும் ஒத்துழைப்போட
நீங்கள் ஏதாவது சதகா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஷால்லா நம்ம ஃபவுண்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது பயன்படும். அதனால் வருங்காலத்தில் வந்து அப்படியே இடத்துலயே இருங்க, தண்ணி பசங்க கொண்டு வந்து தருவாங்க. கொஞ்சம் லைட் செஞ்சு அமைதியாக கேட்டீங்கன்னா பேசுகிறவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். தண்ணி வேணுண்டா பசங்க கொண்டு வந்து தருவாங்க. அப்படியே கொஞ்சம் இருக்கிற இடத்துல உட்காருங்க. கொஞ்சம் பசங்க கொண்டு வருவாங்க. எந்திரிக்க வேண்டாம், எனக்குன்னு சொல்லி பிள்ளைய கையிட்டோ வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்கால டீனியாத் பயிற்சி வந்து சிறப்பாக நடத்தி 150 குழந்தைங்க வந்து இதில் ஓதிருக்காங்க. இந்த ஸ்கூல் லீவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து செல்ஃபோன்லேயும் சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறதும் இந்த மாதிரி வந்து நம்ம செலவு பண்ண மத்தியில் குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு இந்த 20 நாள் பயிற்சியில் வந்து இத்தனை குழந்தைங்க ஓதிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மதரசாலாம் ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய லெவலில் எல்லா குழந்தைங்களும் அனுப்பிச்சு வைங்க. இன்னும் வந்து மதரசா பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தொழில் பயிற்சிகளும் வந்து சில ஒரு பெரிய மதரசா ஏற்பாடு பண்ணலாம் நம்ம ஊருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதில் வந்து சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஓடுற மாதிரி ஏற்பாடு செய்யலாம்னு இருக்கோம் வருங்காலத்தில். நம்ம ஜமாத்தார்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம ஊருக்கு பண்ணுறோம். அதே மாதிரி முதல் தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டதில் வந்து இல்லாத ஏழை எளிய மக்கள் வந்து மவுத்தாயிட்டாங்க, அவங்கள வயிறு வந்து செலவு பண்ண முடியலன்னா அவங்க மவுத்து கப்பன் துணி வாங்குறதுலேருந்து குழி வெட்டுறதுலேருந்து இன்ஷால்லா எல்லா செலவும் வந்து நம்ம சதகா ஃபவுண்டேஷன் ஏற்றுக்கும். அப்படி யாருக்காவது தேவைப்பட்டால் வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம். இன்னும் வந்து சொன்ன மாதிரி உங்கள் சதகாக்களை வந்து இன்ஷால்லா நம்ம ஊர் ட்ரஸ்ட்டு கொடுங்க. நம்ம இல்லாத எளிய மக்களுக்கு அனைத்திற்கும் பயன்படும் வகையில் வந்து செய்வோம். இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வருங்காலத்தில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஊருக்கு செய்யலாம். அதனால் வந்து எல்லா ஜமாத்தில் அனைவரும் செலவாக செய்யுங்க. வாகனமான அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவினை சீரும் சிறப்புடன் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆயக்குடி கைமார்களுக்கும் குறிப்பாக ஆயக்குடி ஜமாத்தார்களுக்கும் ஈருலக கட்சகன் அருள் புரிய வேண்டும் என்று துவாச்செய்தனாக என் உரிய இடையே செய்ய அனுமதிக்கிறேன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم ناركم هذه التي يوقد بنو آدم جزءا واحدا من 70 جزءا من حر جهنم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகழ்த்த அன்புடைய நம்முடைய எல்லாம் அல்லாஹ்வும் திருப்பெயரால் செய்கிறேன். சலாத்தின் பிறந்தையும் சலாமின் மீதும் கண்மைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை அடிச்சுவட்டி அப்படியே பின்பற்றிய ரஸ்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் இந்த மஜ்லிஸில் குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நிகழ்வு என்று நிலவட்டமாக ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதை போன்று நாளை மறுமை நாளில் கண்மையாய முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன்
அவர்களுடைய சுகத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் அவர்களுடைய அந்த அரசுக்கு கீழே நல் பெரும்பாக்கியம் பெற்று அந்த இடத்தை பெறக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய இந்த சிறார்களுடைய அந்த நிகழ்ச்சிகள், அந்த சிறார்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அந்த மக்களை இந்த காலகட்டத்தில் இந்த அவர்களுடைய அந்த விடுமுறை நாட்களை எப்படி தீனின் பக்கம் செலுத்த வேண்டும், அவர்களுடைய அந்த விடுமுறை நாட்களை எப்படி தீனின் பக்கம் செலுத்த வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு, இதற்காக வேண்டி உழைத்த அந்த மக்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நம்முடைய அந்த நதீஜா, அதனுடைய இறுதி முடிவு எல்லாமே சிறப்பாக சீராக அமைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களுடைய மக்களை என்ன செய்து கொள்ளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நரக வேதனை. நரக வேதனைனா என்ன அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய மக்களை என்ன செய்யுங்க, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. நரகத்தை விட்டு உங்களுடைய மக்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அங்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்று சொன்னால், அந்த அதாவது செய்யப்படக்கூடிய வேதனை தரக்கூடிய, மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, தீமைகளை செய்தவர்களுக்கு எந்த விதமான நற்காரியங்களும் பெரும் பாக்கியங்களும் கிடைக்காத அந்த இடம், அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், அது மிகவும் கடினமான இடம். அதற்குரிய எரிபொருள் யார் என்று சொன்னால், அதற்குரிய எரிபொருள், அதாவது நம்ம என்ன செய்யறோம், அடுப்பு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய லைட் என்ன செஞ்சோம், வீட்டில் 10 நேரம் செஞ்சுக்கிது, அடுப்பில் இருந்துக்குது. இல்லை ஏதாவது விசேஷத்தில் என்ன செய்யணும், அடுப்பு பற்ற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதற்குரிய எரிபொருள்கள் நம்ம என்ன செய்யறோம், போடுறோம். எரிபொருள்கள் என்ன போடுறோம், அதிக விறகு போடுறோம், சில துகள்கள் போடுறோம், அல்லது டக்குன்னு எரிவதற்காண்டி சில பேர் என்ன செய்யறாங்க, சமையலக்காரங்க டீசல் ஊற்றி டக்குன்னு நெருப்பை பற்ற வைக்கிறாங்க. இப்படி அந்த நெருப்பை பற்ற வைப்பதற்காக வேண்டி போடப்படக்கூடிய அந்த எரிபொருள்கள் நம்முடைய இந்த உலகத்தினுடைய நெருப்பை பற்ற வைப்பதற்காக வேண்டி போடக்கூடிய அந்த எரிபொருள்கள் என்னவாக இருக்கின்றது, நமக்கு உபயோகமே அல்லாத பொருட்களாக இருக்கின்றது இல்லையா. அது எப்பொழுது நமக்கு உபயோகம், அந்த நெருப்பை உண்டாக்கும் பொழுதுதான் அந்த உபயோகம் என்பது என்ன செய்யுது, ஏற்படுகின்றது. ஒருவேளை அந்த பொருட்கள் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால், அது காற்றில் பறக்கக்கூடியதாக மாறி இல்லையா. ஒரு துகள்கள் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு மூட்டையை கொட்டி போட்டிருக்கிறோம், அந்த மூட்டையை என்ன செஞ்சோம், கொட்டி போட்டு வச்சிருக்கிறோம். கொட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை, காற்று அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை பற்ற வைப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய பொருட்கள் எப்பொழுது நமக்கு பிரயோஜனமாகிறது என்று சொன்னால், நாம் அந்த நெருப்பை பற்ற வைக்கும் பொழுதுதான் அந்த நெருப்புக்கே அந்த பொருட்கள் பிரயோஜனம் தரக்கூடியதாக மாறுகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை நரகத்தில் நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி போடப்படக்கூடிய அந்த பொருட்களை பற்றி சொல்லுகின்றான்.
எப்படிப்பட்ட பொருட்கள் என்று சொன்னால் நாம் மதித்திருக்கக்கூடிய பொருட்கள், நாம் பிரியம் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், நாம் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் செய்யக்கூடிய பொருட்கள். யார் தான் கணவனாக நான் என்னுடைய கணவன் எனக்கு என்ன செய்யலாம், எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்றான், எடுத்தோனே என்னதான் எரிபொருளாக நான் போடுவேன் சொல்றான். மக்களை நாம் எரிபொருளாக போடுவோம் நரகத்தை எரிப்பதற்கு. இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை எரிப்பதற்கு எதை போடப்படுகின்றது, நமக்கு ஆகாத நமக்கு உபயோகம் இல்லாத பொருட்களை என்ன செய்யப்படுகின்றது, போடப்படுகின்றது. ஆனால் இங்கே நரகத்தினுடைய நெருப்பை எரிப்பதற்காக வேண்டி போடப்படக்கூடிய பொருட்கள் இரண்டு பொருட்கள். அந்த இரண்டு பொருட்களையும் சொல்லுவதில் கூட முற்படுத்தி சொல்லுவதை யார சொல்றான், மக்களை சொல்லுகிறான். நான் யாரைத்தான் முதல் எரிபொருளா போடுவேன், மக்கள் தான் எரிபொருள். அப்போ எவ்வளவு வேதனை பாரு. மனுஷன் இங்க வாழக்கூடிய அந்த சமயத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா. பணத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, தன்னுடைய மகத்துவத்தை கொண்டு, தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டு, தன்னுடைய அழகை கொண்டு, தன்னுடைய தனித்தன்மையை கொண்டு, தன்னுடைய சிறப்பு அம்சங்களை கொண்டு, தனக்கென்று இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை மெருகெடுத்திக் கொண்டு இருப்பதனுடைய தன்மையை கொண்டு, இப்படி ஒவ்வொரு நபரும் தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தடத்தை பதித்துக் கொண்டு அந்த தடத்தின் மூலமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லவா. அந்த அனைத்தையும் ஒட்டுக்கட்டாக என்ன செய்யலாம், முட்டுக்கட்டு போட்டு என்ன செய்யலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, சென்று கொண்டிருக்கின்றாயா, அங்க எரிபொருளாகவா யாரைத்தான் ஒன்று செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன். யாரைத்தான் வச்சிருக்கேன், உங்களைத்தான் வச்சிருக்கேன். உங்களைத்தான் அப்படிங்கிறதுடைய விஷயத்துல நாம் சிந்திக்க வேண்டியது என்ன, மக்களை நாம் எரிபொருளாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது நோக்கம் என்ன, யார் இறைவனின் பார்வையில் இறைவன் எதை கூறினானோ அதை செயல்படுத்துவது, இறைவன் எந்த விஷயத்தை கூறினானோ அதன் பிரகாரம் நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் எரிபொருளாக மாற்றப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ராபியாத் நதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்மணி, ஒரு வழி பெண்மக்கள் அதிகமாக, தாய்மார்கள் அதிகமாக இருப்பதினால் இந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. ராபியாத் நதவியா என்ற ஒரு பெண்மணி அவங்க ஒரு தடம் வழியாக என்ன செஞ்சாங்க, சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் என்ன செய்கிறார், சிக்கன் சாப்பிட்டு இருக்கார், சிக்கன் 65 சாப்பிட்டு இருக்கார், கோழி பொரிச்சதை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சாப்பிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ராபியாத் நதவியா அந்த பெண்மணி வழி அவர்களுக்கு என்னாச்சு, அழுகை வந்து விட்டது. அழுகை வந்ததுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஏங்க அழுகிறீங்க, மனுஷன் சாப்பிட்டு இருக்காரு, நல்ல பொருள் தான் சாப்பிட்றாரு, அதை பார்த்து உங்களுக்கு என்ன, அதில் உங்களுக்கு குறை, அவர் சாப்பிட்றத பார்த்து ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, ராபியாத் நதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த பொருள் எப்பொழுது சாப்பிடப்படக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால், அதனுடைய உயிர் எடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் பொறிக்கப்படுகின்றது இல்லையா. உசுரோடைய வெளியே போய் நம்ம பொறிக்க போறோம், நமக்கு கூடாது, ஹராம். எப்போ ஹலால், நாம் என்ன செய்யணும், சரியான முறை பிரகாரம் அறுத்து அதனை உட்கொள்வதுதான் நமக்கு என்னது, ஹலால். அப்போ அவர்கள் கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள், இந்த கோழி என்பது என்னது, அறுக்கப்பட்டு உயிர் பிரிந்த பிறகுதான் என்ன செய்யப்படுகின்றது, பொறிக்கப்படுகின்றது. அப்போ உயிர் அந்த இருக்கக்கூடிய அந்த வேதனை அந்த கோழிக்கு என்ன செய்யாது,
தெரியாது. பொறிக்கப்படக்கூடிய அந்த வேதனை என்பது என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. என்ன சொல்லியிருக்கான், மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திற்கு எப்படிப்பட்டவர்களை என்ன செய்வான், எரிபொருளாக போடுவான், மக்களை எரிபொருளாக போடுவான்னு சொல்லியிருக்கான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த மக்கள், போடப்படக்கூடிய அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், இந்த குழந்தையை போன்று உயிர் எடுக்கப்பட்டு அறுக்கப்பட்டு பிறகு போடப்படக்கூடிய பொருள் அல்ல, மாறாக உயிரை எடுக்காமல் தூக்கி போடப்படக்கூடிய மக்கள். என்ன செய்யப்படுகின்றது, உயிரை எடுக்கப்படாமல் தூக்கி போடப்படுகின்றது. அப்போ உயிரை எடுக்கப்படாமல் தூக்கி போடப்படக்கூடிய அந்த பகுதியில் விழக்கூடிய அந்த தவறு செய்த அந்த மக்கள் எப்படிப்பட்ட வேதனையை அணுகக்கூடியவர்களாக இருப்பார், யோசிச்சுப்பார் இல்லையா. அப்போ இந்த அளவிற்கு அந்த தவறு செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் என்பது என்ன செய்யுது இருக்குது. அதை நினைச்சு நான் என்ன செஞ்சேன், வருந்தி அழுதேன். இதுக்கு நாட்டு உயிர் பிரிந்ததற்கு பின்னாடி தான் பொறிக்கப்படுது. ஆனா தவறு செய்த அந்த மக்களுடைய அந்த வேதனை என்பது அவர்களை தானாக உயிர் பிரியாமல் தூக்கி போடப்படும். அப்ப இந்த அளவுக்கு வேதனை என்பது, இறைவனுடைய வேதனை என்பது மக்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எனவே அதனை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று அந்த அந்த எண்ணம் என்ன செஞ்சிருச்சு, எனக்கு வந்துவிட்டது. அதனால் நான் அழுதேன் அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த அளவிற்கு என்ன செய்யப்படுகின்றது, அந்த வேதனை கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிற சிந்தனை அந்த பெண்மணி அவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அப்ப இந்த சிந்தனை நமக்கு வந்து நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை தீன் பக்கம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும், மாறணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், நாம் அந்த தீன் பக்கம் செலுத்தக்கூடிய மக்களாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். ஜுஸ்அன் வாஹிதுன் மின் 70 ஜுஸ்அன் மின் ஹர்ரி ஜஹன்னம். என்ன சொன்னாங்க பெருமானார் அவர்கள், அழகான ஒரு உதாரணத்தை கூறினார்கள். நரக நெருப்பினுடைய 70 பகுதிகளாக பிரித்து, நரக நெருப்பை 70 பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு பகுதி தான் எங்க போடப்பட்டிருக்கின்றது, உலகத்தினுடைய நெருப்புடைய மதிப்பு அப்படின்னு என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அப்போ நரக நெருப்பினுடைய ஒரு பகுதி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய முழு நெருப்பினுடைய அளவு. உலகம் தோன்றியதிலிருந்து பெருமானார் அவர்கள் என்ன செஞ்சார், பெருமானார் அவர்கள் வந்து 1400 ஆண்டு கடந்துருச்சு இல்லையா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு பல்லாயிரம் நூற்றாண்டு காலங்கள் என்ன செய்யப்பட்டது, ஆகிவிட்டது இல்லையா. அப்போ இன்னும் எத்தனை நாள் உலகம் இருக்க போகுது, அல்லாஹ். அப்போ இந்த அளவு எவ்வளவு உலகம் இருக்கின்றதோ, கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய, கியாமத் நாள் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த நெருப்புகளும் நரகத்தினுடைய 70 மடங்கில் ஒரு பகுதி தான். அப்ப 69 பகுதியை நம்ம பார்ப்பது என்பது மிக, இப்பவே ஃபேனோடி ஏகப்பட்ட பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கான், வீசிக்கிட்டு இருக்கான். ஏன், வெக்க தாங்க முடியல இல்லையா. அப்போ இந்த அளவிற்கு நம்ம அந்த உலகத்தினுடைய வெக்கை, அந்த உலகத்தினுடைய வெப்பம், அதனுடைய கடினம் நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அதுக்காக என்ன செய்யறோம், ஏகப்பட்ட பொருட்களின் பக்கம் தேவையாக கூடியவர்களாக இருக்கிறோம். ஏசி வாங்குறோம், ஏர் கூலர் வாங்குறோம், என்னென்ன பொருட்களின் பக்கம் தேவையாக கூடியவர்களாக என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனால் அந்த நரகத்தை பயந்து, அந்த நரகத்தினுடைய கடினத்தை பயந்து, அதற்குரிய அந்த வெறும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலித் தலத்தி, யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலித் தலத்தி அப்படினே ஹல்மின் மஸீத் அப்படின்னு நரகம் சொல்லுகிறது. நிறைய பேர் என்ன செய்றாங்க, வீடியோஸ் போடுறாங்க. என்ன வீடியோஸ் போடுறாங்க, இப்போ யூடியூப்ல என்னது வீடியோஸ் போட்டு லைக் ஷேர் என்ன செஞ்சான் வாங்கிட்டான் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், நல்லா சம்பாதிச்சிடலாம். ஒரு நபரை
அடக்கியதற்கு பிறகு அவருடைய மறுமை வாழ்வு என்பது என்ன செஞ்சிருச்சு ஆரம்பமாயிடுச்சு. அப்போ அந்த நரகத்தை பார்த்து ஏகப்பட்ட அமளி உமலிகள் எல்லாம் என்னது எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பின்னாடி நரகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் கேட்பான், நீ நிரப்பி விட்டாயா? சாப்பாட்டு நம்ம நிரம்புறானுல எவ்வளோ இஷ்டத்துக்கு ஒரு அளவுக்கு என்ன செய்ய முடியும்? அவன் எப்படி இருந்தாலும் வழியில் ஒரு அளவுக்கு எவ்வளவுதான் ஒரு தேக்கா சாப்பிட்றான், அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஒரு தேக்கா சாப்பிட்டான், அதுக்கடுத்து ரெண்டாவது தொட முடியுமா? தொட முடியாது. அப்போ நரகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், நீ நிரப்பி விட்டாயா? சிந்தித்து அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ் என்ன செய், எங்களை என்ன செய் எங்களை என்ன செய் அதாப நரகத்தினுடைய அதாபை விட்டு பாதுகாப்பு கொடு என்று துஆவை அதிகமாக கேட்கிறோம். பெருமானார் அவர்கள் கேட்ட துஆவிலே அதிகமான துஆ என்ன? நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுடுவா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சுடுவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். அதனால தான் பெருமானார் அவர்கள் இந்த துஆவை என்ன செஞ்சிருக்காங்க? எல்லா துஆவுடைய இறுதியிலே ஆக்கியிருக்கிறாங்க. யார் துஆ செஞ்சாலும், யார் துஆ கேட்டாலும், எத்தனை பேர்கள் துஆ செய்தாலும் அந்த துஆவுடைய கடைசியில் என்ன செய்வாங்க? இந்த துஆவை கேட்காம துஆவே முடிக்க மாட்டாங்க இல்லையா? யார் துஆ செஞ்சாலும் இந்த துஆவுடைய இறுதியிலே இந்த துஆவை என்ன செய்ய மாட்டாங்க? இந்த கேட்காமல் முடிக்க மாட்டாங்க. ஏன்? பெருமானார் அவர்கள் வளர்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். தான் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், தன் சமூகம் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அமைப்பை பெருமானார் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வழி நடத்தி சென்று காட்டிருக்காங்க. யாரும் எந்த தலைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா சொல்லக்கூடியவர்களாகத்தான் அதிகமாக இருப்பாங்க. நீ அரைச்சே நீ அரைச்சே நீ அரைச்சே நீ அரைச்சே நான் போயிட்டு இருக்கேன், கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க? அதிகமான தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் பெருமானார் மட்டும்தான் என்னது, நீ அதை செய் அப்படிங்கிறது இல்லை, நான் செஞ்சுட்டே பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய செயல் இருக்கும். எப்படி இருக்கும் பெருமானாருடைய செயல்? நீ செய் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க எப்பவுமே. அதிகபட்சம் பெருமானார் அவர்கள் கூடியது அல்ல, நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பெருமானாருடைய செயல்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் செஞ்சுட்டேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவீங்க? நீங்க உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுவீர்கள். அப்போ இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ் என்ன செய், எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நற்கிருபைகளை செய். ஃபித் துன்யா ஹஸனா, முதல் உலகத்தை பெருமானார் அவர்கள் ஏன் பெருமானார் அவர்களுக்கு தெரியும் மக்கள் எப்பொழுதும் என்னது உடனே எடுத்தோடனே நீ தொழுக அப்படின்னா என்ன செய்வான்? பின்வாங்குவான். இது 2 தொழுது இருக்காரு அப்படின்னு என்ன செய்வான்? பின்வாங்குவான். அப்போ பெருமானார் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? தெரிந்திருக்கிறது மக்கள் இப்படிப்பட்டவர்கள். எனவே உலகத்தை அவர்களுக்கு முதலில் கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ் மறுமையிலும் என்ன செய்யுங்களுக்கு நற்கிருபை செய். வகினா அஸாபன் நார், மறுமையில் நரகத்தை விட்டு நீங்களை பாதுகாக்கிறீர்கள். அப்ப பெருமானார் அவர்கள் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற கேட்டவர்களுடைய நோக்கம் எங்க பிடித்தோம்? அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் என்ன செய்வான்? கேட்பான், நரகமே நீ வயிறு நிரம்பி விட்டாயா? உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா? உன்னுடைய வயிறு எதை கொண்டு நிரம்பி விட்டதா? எதை கொண்டுங்க? எதை கொண்டு நிரம்பி விட்டதா? மக்களை கொண்டு. அந்த பாவம் செய்த அந்த மக்களை கொண்டு உனக்கு அது என்ன செஞ்சிருச்சு? அவன் வயிறு நிரம்பி விட்டதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த நரகம் சொல்லும். என்ன சொல்லும்? சாப்பாட்டு காரணம் வயிறு நிரம்பிச்சு என்ன, இதுக்கு மேல முடியாதப்பா, போதும், வாங்கி எடுத்துடுவேன். ஆனால் நரகம் சொல்லும், இன்னும் இருக்கா, அள்ளி போடு. என்ன செய்ய?
என்ன செய் பத்தல என் வயிறு என்ன செய்ய மாட்டேங்குது பத்த மாட்டேங்குது அள்ளி போடு யாரை அள்ளி போடு யாரை அள்ளி போடு அந்த பாவம் செய்த அந்த மக்களை அள்ளி போடு பத்தல என் வயிறு அப்படின்னு நரகம் சொல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்றான். திருமறையில் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் யாரும் மறுக்க முடியாதுல்ல. குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். என்ன செய் என் வயிறு என்ன செய்யாது பத்தாது ஹல்மின் மஸீத் என்ன செய் இந்த இருந்த அள்ளி போடு நான் பார்க்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு நரகம் என்ன செய்கின்றது கடுமையானதாக இருக்கின்றது என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அப்ப இந்த அளவுக்கு கொடுமையானதா நான் என்ன செஞ்சிருக்கேன் அந்த வஸ்துவை படைச்சு வச்சிருக்கேன். அதனால நீ என்ன செய் பாதுகாப்பு பெறு. பெருமானார் சொன்ன அந்த முறையின் பிரகாரம் நீ செல். பெருமானார் அவர்கள் காட்டி தந்தாலே அந்த வழியின் பிரகாரம் உங்களுடைய மக்களையும் வழி நடத்தி செல்லுங்கள் என்று பெருமானார் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார். ஒரே ஒரு உதாரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சான் படைச்சான். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பது எப்படின்னு தெரியாதுல்ல. இப்போ உதாரணமா என்ன செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் இரு சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதுக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு கொலை செஞ்சுட்டாரு. உலகத்திலே அந்த இறந்து போன அந்த மனிதனை என்ன செய்யணும் யாருக்கும் தெரியல. முத உலகத்தில் நடந்த கொலை போய் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க போங்க போய் நரகத்துக்கிட்ட போய் யாருக்கிட்ட அவங்க காவலாளிகிட்ட போய் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய அஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய நெருப்பை வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்க போனாங்க. எவ்வளவு நெருப்பு வேணும் ஒரு பேர் தமிழா கீழ்ற அளவுக்கு என்ன செய்ய நெருப்பு கொடுங்க போதும். அப்ப மாளிகை காவல அந்த நரகத்தினுடைய காவலர் அவர்கள் கூறினார்கள் நீங்க கேட்ட அந்த பேரித்தம்பலம் கீற்ற அளவிற்கு நான் அந்த நெருப்பை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் 7 வாரம் 7 பூமி கருகி சாம்பலாகி போயிடும். என்ன செஞ்சிடும் அந்த நெருப்பை போய் நீங்க என்ன செஞ்சீங்க உலகத்துல போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உலகம் முழுவதும் 7 வானம் 7 பூமி என்ன செஞ்சிடும் கருகி சாம்பலாகிவிடும். எனவே அந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா அப்ப அதுல பாதி கொடுங்க அதுல பாதியை கொடுங்க அப்படின்னாங்க. அதுல பாதியை உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாதியை இந்த உலகத்தில் போட்டீங்க அப்படின்னா மழையே உலகம் அழியும் வரை பொழியாது. பூமிகள் உலகம் அழியும் வரை முளைக்கவே செய்யாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்குன்னே நான் நெருப்பை அப்படி எடுத்துட்டு போறது உலகத்துக்கு சமைப்பதற்கு கேட்பதற்கு நெருப்பு வேணுமே. அப்ப எந்த அளவுக்கு அந்த நெருப்பை நான் எடுத்துக்கொண்டு போவது அப்ப அணு அளவு எடுத்துட்டு வாங்க. அத போய் என்ன செஞ்சாங்க அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் கழுவி அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை கொடுத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பை ஜபல் ஷைபா என்ற ஒரு மலையின் மீது போட்டார்கள். அந்த மலையின் மீது தெரிவித்த அந்த அணு அந்த நரகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அணு அதுதான் இந்த உலகம் முழுவதும் எரிமலையாக பற்றிக் கொண்டிருக்கின்றது. உலகம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கபீரா கபர் கபர் பாம்பு பாம்பு கொஞ்சம் அமைதி எல்லாம் கொட்டுமா கபூர்ல எல்லாம் அமைதி கபர் கபர் ஏய் அமைதி அமைதி. அறிமுகப்படுத்தும் போதே பயிற்சி ஆசிரியர் நாங்கள் பசங்களுக்கு சொல்லுறவங்க பேருந்து மிக பெரியவர்களே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கெல்லாம் மரணம் வர இருக்கிறது. நாம் யாரெல்லாம் அன்பு செலுத்தினோமோ நம்மீது யாரெல்லாம் மக்களை செலுத்தினார்களோ அவர்களெல்லாம் மிக அக்கறையாக நம்மை சுமந்து சென்று அந்த ஆறடி மண்ணுக்குள்ளாக புதைப்பதில் மிக மும்முரம் காட்டுவார்கள். மிக அவசரம் காட்டக்கூடிய காலம் நாம் ஒவ்வொருவருக்கும் வரத்தான் இருக்கிறது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதன் பிறகு மிக விரைவாக நாம் மறக்கப்படுவோம்.
நாம் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், இன்னென்ன வேலைகள்லாம் செய்தார், இப்படியெல்லாம் செய்தார், இப்படி இருந்தார் என்கிற நம்முடைய நினைவுகள், நம்முடைய நகர்வுகள் எல்லாம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகை விட்டு மறைந்தே தீரும் என்பதிலும் மாற்றம் இருக்கிறது என்றால், அதன் பிறகு நடக்கிற அந்த வாழ்க்கையில் நாம் தப்பிக்க வேண்டும், நல்லபடியாக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கடமையும் ஒரு பொறுப்புணர்வும் ஒவ்வொரு ஈமான் கொண்ட முஸ்லிமுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக மறந்து விடக்கூடாது. கபருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மனிதன் மரணத்த உடனேயே, மரணத்துடைய அந்த நேரம் வந்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மலக்குகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அவங்க வருவாங்க, வந்து அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். அந்த ரூஹு நல்ல அமல்களை செய்து நல்ல ரூஹாக இருந்தார், யா அய்யுஹன் நஃப்ஸு தய்யிபா, நல்ல ஆத்மாவே வெளியே வா உக்ரிஜி என்பதாக சொல்லுவாங்க. அந்த ரூஹு எந்த சிரமம் இல்லாமல் போய்விடும். கெட்ட ஆத்மாவாக இருந்தார், யா அய்யுஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, தீய ஆத்மாவே, நாட்டம் முடித்த ஆத்மாவே என்பதாக உக்ரிஜி வெளியே வா என்று சொன்னோன்னே அந்த ரூஹு வர முடியாமல் வரமாட்டேன் என்பதாக உடலை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்பதாக எல்லாம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். நல்ல ரூஹாக இருக்குமே ஆனால் அந்த உயிர் பிரிகிற தருணம் மிக இன்பமானதாக இருக்கும், தீயதாக இருக்குமே ஆனால் உயிர் பிரியும் தருணம் மிக மோசமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சக்கராத்துடைய ஹால் முடிஞ்சு உயிர் பறிக்கப்பட்ட உடனேயே அந்த நல்லது செய்திருந்தோமையானால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ரூஹு மிக வாசமானதாக இருக்கும். அதை மலக்குமார்கள் போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் எடுத்துச் செல்வார்கள். வானத்தின் கதவுகள் திறந்து வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய அந்த ஆத்மாவை, அந்த ரூஹை எடுத்துச் செல்வதற்காக. அல்லாஹ் ஜல்லல்லாஹு அந்த ரூஹை பார்த்து, நல்ல ஆத்மா, இதனை இல்லையின் என்கிற உயர்வான இடத்தில் வையுங்கள், இப்பொழுது அந்த உடலோடு திரும்ப சேர்த்து விடுங்கள், இந்த உலகத்தில் அந்த உயிரை திரும்ப கொண்டு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவு வந்த உடனேயே அந்த ரூஹு திரும்ப கபருக்கு வருது. அதே இந்த இரண்டு மலக்குகள் கேட்பாங்கம்மா, மா குந்த தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வடிவத்தை, உருவத்தை காட்டி, இந்த மனிதர் சம்பந்தமாக உலகில் நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த மனிதர் சம்பந்தமாக நீ எந்த நிலைப்பாட்டில் இருந்தாய் என்று கேட்பாங்க. கேட்கும்போது அதுக்கு அந்த நல்ல மனிதர் சொல்வாராம், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு அஷ்ஹது அன்னா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இவர்தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய உரிய அடியார், நான் அவர் இறை தூதர் என்று சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் மட்டும் நான் இறைவன் நான் சாட்சி சொல்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. தெரியாது என்று. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய கேள்வி வந்த உடனேயே எப்போதும் மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் நானும் சொன்னேன் என்று அவர் சொல்லுவார். அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். சமீபத்துவன் நாசை எப்போது பக்குழுத்து மிசலம், அதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். லா அதிரி, எனக்கு மற்றது எதுவும் தெரியாது என்று கெட்ட சொல்வதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதில் நாம் அடிக்கோடிக்கு சிந்திக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றின நமக்கும் அவர்களுக்குமான அந்த பந்தம் இந்த இடத்தில் கபருடைய முக்கியமான சோதனையான களம் அது. அதை நாம் கடந்து போய்தான் ஆக வேண்டும். என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல இருப்பவர்கள், எனக்காக பரிந்துரைப்பவர்கள், எனக்காக மன்றாடுபவர்கள், எனக்காக ஊக்கி படுபவர்கள் என்கிற அந்த நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலான அந்த பந்தத்தை, அந்த இணைப்பை இந்த உலகில் நாம் ஏற்படுத்தவில்லை என்றார் நம் ஒவ்வொருவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றின ஒரு புரிதல் இருக்கும், அவர்கள் பற்றின ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவர்களை பற்றின ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அந்த கருத்து யாரோ சொல்ல நாம் கேட்டது. யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க அரபு நாட்டில் பிறந்தாங்க, யாரோ சொன்னாங்க, நான் கேட்டேன், ஆமா உண்மை. யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க இந்த உலகத்திலெல்லாம் மிகப்பெரிய புரட்சியாளராக இருந்தாங்க, பெண் உரிமை பெற்று தந்தாங்க, வட்டியை ஒழித்தார்கள், விபச்சாரத்தை ஒழித்தார்கள் என்று எல்லாரும் சொன்னாங்க. நானும் சொன்னேன், நானும் சொல்கிறேன் என்று யாரோ சொல்லித்தந்த செவிவழி செய்தியாக மட்டுமே என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எல்லாம் சொர்க்கத்திற்கு
கைப்பிடித்து அழைத்து செல்ல காத்திருக்கிற அந்த பயம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே, ஆனால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நாம் மற்ற வழிகள் தான். யாரோ அவர்கள் ஹதீஸ்களையும் துஆக்களையும் மனம் செய்து சொல்லுகிற பொழுது நம்முடைய கபூல் ஒரு சொத்தாக இருப்பது என்கிற ஒரு விதமான பெருமிதம் தான் நமக்கு மிஞ்சி இருந்தது. அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மாணவிகள் அங்கே நாம் மரணம் செய்த துஆக்கள், அங்கே மரணம் செய்விக்கப்பட்ட ஹதீதுகள், அந்த ஒழுக்க முறைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அங்கே எதை போதித்தோமோ ஏறத்தாழ 21 துஆக்கள், 21 நபிமொழிகள், தொழுகை முறைகள், இது போன்ற சில ஒழுக்க கருத்துக்கள், இதையெல்லாம் கோர்மையாக எழுத்து வடிவில் PDF-ஆக வைத்திருக்கிறோம். அதை இன்னைக்கு எல்லாருக்குமே செல்போன் இருக்கு, அதை பத்திரப்படுத்தி கொண்டு நான் குழந்தைகள் மறந்துடுவாங்க. அந்த துவாக்களை பார்த்து ஆடை உடுத்தும் பொழுது ட்ரெஸ் போடுறியா, அந்த துவா ஓதுப்பா என்று குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க. குழந்தைகள் வீட்டை விட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வெளியே போகிறோமா, வீட்டை விட்டு வெளியே போகும் துவாவை ஓதுங்க என்பதாக ஞாபகப்படுத்துங்கள். அப்படி ஞாபகப்படுத்துங்க, ஆனால் தான் நாம் கற்ற கல்வி மிக பலனுள்ளதாக இருக்கும் என்கிற சிந்தனையோடு அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை அனைவருக்கும் சிறந்ததாக ஆக்கி அருள்வானாக. கபருடைய வாழ்க்கையை நரக படிகொலியாக ஆவதை மற்றும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானை படைத்து அதை அசையாமல் இருக்க ஒவ்வொரு மலைகளையும் படைத்து அதன் மீது நம்மவர்களை ரசிக்க வைத்தது என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா மினல் இன்சி வல் ஜின்னி, இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கென்றீர்கள் எதற்கும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பான தாய்மார்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, நமது புதாயக்குடியிலே சதகா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவுவதற்கு முக்கிய காரணம் நாமும் நமது ஊரும் சிறப்படைய வேண்டும், நல்ல சிந்தனையிலே செயல்பட வேண்டும், நாமும் நமது பிள்ளைகளும் ஈமானிய முறையிலே வளர்ந்தெடுத்து வாழ்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அந்த உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த சதகா ஃபவுண்டேஷன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த சதகா ஃபவுண்டேஷனை 1.5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நமது ஊரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஜமாத்தின் பேராதரவாலும் உங்களுடைய துஆ பரக்கத்தினாலும் மிக சிறப்பாக முதலாக ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகம் செய்து இயலாத முடியாத நோயாளிகளையும் முடியாதவர்களையும் மருத்துவ சேவைக்காக அழைத்துச் செல்லக்கூடிய அந்த பணியிலே மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன். இவ்வளவு மோசமான இந்த காலகட்டத்திலே, இந்த சூழ்நிலையிலே நாமும் வாழ்வதே பெரிய ஒரு கஷ்டமான இந்த காலகட்டத்தில் நமது குடும்பம், நமது பிள்ளை, நமது தொழில், நமது வியாபாரம் என்று நமக்கு நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே உடல்நிலையில் மிகவும் மோசமான இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட பொது சிந்தனை தேவையா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது முஸ்லீமாக பிறந்து விட்டோம் என்ற ஒரு காரணம் நமக்கு பொது சிந்தனை தேவை என்றே ஒன்று நாம் உணர முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்காங்க, பொருளாதாரத்துல மிகவும் பலமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த ஊர் ஜமாத்தோட நிலைப்பாடு, அந்த ஊர் மக்களின் நிலைப்பாடு ஒரே சீராக இருப்பதினால், மறுமையின் சிந்தனையோடு இருப்பதினால், இந்த மக்களை நாம் பார்த்தால் நாளை நாம் சொர்க்கமடைவோம் என்ற ஒரு சிந்தனையோடு அந்த மக்கள் செயல்படுவதனால், ஒன்றுபட்டு செயல்படுவதனால் அந்த ஊரை கட்டமைக்க முடிந்தது. அந்த ஊருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்ய முடிந்தது. இன்று ஒன்றுமில்லை. இந்த ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்துவதற்காக பலவிதமான சிரமங்கள். நமது ஊர் பிள்ளைகள், நமது ஊர் மக்கள், நம்ம குழந்தைகள் மார்க்கத்தை கற்க வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும், ஈமானை பற்றி புரிதல் வேண்டும். நாளை அந்த குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாடத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு செயல்பாடை செயல்படுத்துவதற்கு கூட பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் அத்தனையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் நமக்கு இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வின் மீது உள்ள பயமும் கபரில் உள்ள அதாபின் பயமும் மட்டும்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எண்ணம் யாருக்கெல்லாம் வேண்டும் என்றால் ஊர் மக்கள் அனைவருக்கும் வேண்டும். நமது ஊரை நாமே கட்டமைப்போம் என்று 1.5 ஆண்டு காலமாக நாமும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நமது ஊரை ஏன் நாம் கட்டமைக்க வேண்டும்? நமது ஊரை கட்டமைப்பதால் நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் கிடைக்கப் போகின்றது என்று பார்த்தால் நாம் சொல்லக்கூடிய இந்த லால்பேட்டை, இந்த கீரனூர், இந்த மாதிரி ஊர்கள் நமக்கு உதாரணம். இதை கட்ட வச்சா நம்ம ஊருக்கு என்ன பலன் கிடைக்கும்? நம்ம ஊர் மக்கள் சுபிச்சமா இருப்பாங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆயிடுவாங்க. அநாகரிகங்கள் அனைத்தும் களையப்படும், அநியாயங்கள் அனைத்தும் துரத்தப்படும். ஈமானோடு வாழக்கூடிய, ஒரு தர்த்தீபோட வாழக்கூடிய, முஸ்லிமான மூமினான பெண்களாக, ஆண்களாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். நான் என்னை பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லா சக்தியும் ஆற்றலும் என்னிடம் இருக்கிறது. இதே போன்று எல்லா மக்களிடம் இருக்கின்றதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் கட்டளையிடுகின்றார். ஒரு மூமினாக இருந்தால் அந்த கட்டளையில் நாம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏழைகளுக்கு திருமண நிகழ்ச்சி, ஏழை தொழில் செய்யக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு தொழில் உதவி, இன்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து பொருளாதார உதவிகள், மருத்துவ உதவி, படிப்புக்கு கல்வி உதவி, எல்லா உதவியும் ஜமாத் மூலியமா யாரிடமும் கையேற்றாம, தலைக்கட்டு வாரி வாங்காம, எந்த ஒரு சதகாவும் வாங்காம, ஜகாத்து வாங்காம நம்ம 5 ஆண்டு கால திட்டத்தை நாம் உருவாக்கி விட்டால் யாரிடமும் கையேற்ற தேவையில்லை. நமது ஊரை நாமே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பொருளாதாரத்தை நம் ஊரில், நம்ம ஜமாத்தில், நம்ம நிர்வாகத்தில் ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முடியும். அந்த கட்டமைப்பை கொண்டு வரணும்னா இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த செயல்படுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்கணும். அந்த உருவாக்க நம்ம செஞ்சோம் மட்டும்தான் பெரிய அளவுக்கு நம்ம ஊரை பாதுகாக்க முடியும். ஏதோ வந்தோம், கேட்டோம், பிரைஸ் கொடுக்குறாங்க, மதுசம் நடத்துறாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிட்டா அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் வந்து நிகழ்ச்சி நடத்துறோம், விட்டு போட்டு போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமைன்னு ஒன்று இருக்கு, நாளை கபருன்னு ஒன்று இருக்கு, நிச்சயமாக பிறந்த அனைவருக்கும் மரணம்னு ஒன்று இருக்கு, அந்த மரணத்துக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் கேள்வின்னு ஒன்று இருக்கு. இது அத்தனைக்கு என்ன பதில் சொல்லாம நம்ம ஒரு 8 போட நகர முடியாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இதை நாம் அனுபவிக்காத விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், இதை நாம் காணாத விஷயங்கள், நாம் இதில் மிகவும் பலவீனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இதை நாம் அசால்ட்டாக ரொம்பவும் பலவீனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சத்தியமாக நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வாக்கு ஒரு காலமும் பொய்யாகாது. அன்று சொன்ன அனைத்து வாக்கியங்களும் மறுமையின் சிந்தனையோடு நாம் செயல்படுத்தவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளே என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. வகைக்கும் அன்பிற்கும் உரிய கண்ணியமிக அனுப்புகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்திப்படுவதற்காக பல்வேறு விதமான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய மாதாக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி சிறிது நேரம் உரை நிகழ்த்தி பின்னால் வரக்கூடிய நம்முடைய அசல் குழந்தைகளுக்கு வைக்கிற ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையுடைய சிந்தனையை பற்றி சில நிமிடங்கள் தங்களுக்கு முன்னால் நிரம்ப விஷயங்கள். சின்ன குழந்தைகளிலிருந்தே இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எப்பொழுது குழந்தை பிறக்கிறதோ அதனுடைய காதிலேயே வாங்கி சொல்லிவிடுவார். எந்த ஒரு மனிதர்
ஐங்கால தொழுகையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுது அந்த தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாரையானால் 5 நேரம் மொத்தம் தொழணும். அப்படி தொழுதாதான் அவர் முஸ்லீம். இதை நான் சொல்லல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் خلع ربطه على الاسلام அவர் அனுலுகி ரிபகத்துல் இஸ்லாமிய அனுலுகி. எவர் ஒருவர் வேண்டுமென்றே தொழுவதற்குண்டான வாய்ப்பையும் வசதியும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருந்தும் வேண்டுமென்றே தொழுகை விடுகிறாரோ அவர் தன்னுடைய இஸ்லாம் என்னும் வட்டத்தை தன்னுடைய கழுத்திலிருந்து கழட்டி விடுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அவர் முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் ஃபர்கு பைனனா வ பைனன், நமக்கும் மாற்றாருக்கும் உண்டான வேற்றுமையே தொழுகைதான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 5 நேர தொழுகையையும் ஒரு மனிதர் தவறாமல் தொழுது அந்த தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை தொடர்படியாக ஓதி வருவாரையானால் அவர் மௌத்தா போனது தவிர வேறு எந்த விதமான தடையும் சொர்க்கத்துக்குள்ளே இவர் போவதற்கு இருக்காது என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார். ஒரு தொழுகையை விடாமல் தொடர்படியாக 5 நேரமும் தினமும் தொழுது அந்த தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை தினந்தோறும் ஓதி வருவாரையானால் மிக முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. 5 நேரம் தொழுங்க, 5 நேரம் தொழுது ஆயத்துல் குர்சியை தொடர்படியாக ஓதி கொண்டு வாங்க. அப்படி ஓதிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா மௌத்துக்கு பின்னால் நிச்சயமாக இலகுவாக சொர்க்கத்தை அடையலாம், மறுமை வெற்றி நிச்சயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இந்த ஒரு விஷயத்தை தங்களுடைய சிந்தனையில் நான் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூடி வெளிப்படுகிறேன். வாஃபதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா அம்மா பஅத். قال تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اطلبوا العلم ولو بسين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. உலகத்தையும் உலகத்தாரையும் படைத்து வளர்க்கின்ற வல்ல ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் நிலையானது. அவனுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய கண்ணியமான சிறப்பான குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஆரிஃபீன்கள், அவுலியாக்கள், உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களான மூமின்களான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக சிறப்பான இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கிற அனைவர்களின் மீதும் நிலையாய் நிரந்தரமாய் என்றென்றும் ஏற்படட்டும் என்று துஆ செய்தவனாக நமது ஜாமியா பள்ளிவாசலினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள், கண்ணியத்தினுடைய சிறந்த நிலையில் இருக்கிற ஜமாத்தார்களாகிய தாங்கள், சொர்க்கத்திற்கு மக்களை எல்லாம் அழைத்து செல்கின்ற மரியாதைக்குரிய தாய்மார்களாகிய அனைவர்களுக்கும் சலாத்தனை சமர்ப்பணம் செய்து எனது சிற்றுரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரியவர்களே, கோடைகால பயிற்சி முகாம் என்ற பெயரில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆண்டு நமது புது ஆயக்குடி ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய முழுமையான ஆதரவோடு சதகா ஃபவுண்டேஷன் என்ற நிர்வாகிகள் இணைந்து ஒரு 20 நாட்கள் சிறப்பாக பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்து அதனுடைய பரிசளிப்பு விழா தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் சார்ந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் சொல்லி பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் ஆகும். எனவே அவைகளை தவிர்த்து விட்டு சுருக்கமாக நான் பேச முற்படுகின்றேன். ஆதாரம் இல்லாமல் அல்ல, நானும் இதே ஊரிலே பிறந்து இதே பகுதியிலே இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். பேசக்கூடிய பேச்சிலே தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பதிலாக எந்த தருணத்திலும் நீங்கள் கேட்கலாம். எந்த கித்தாபிலே, எந்த பகுதியிலே, எந்த பக்கத்திலே, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு நாங்கள் எடுத்து வைப்போம். அதை எல்லாம் சொல்லி பேசினா ரொம்ப நேரமாகும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கி வருகிறோம். பெண்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. மெஹராஜ் இரவு என்று ஒரு இரவு இருக்கிறது, நம் அனைவர்களுக்கும் தெரியும். மெஹராஜ் பெரும்பகுதியா இந்த பராத் இரவு, மெஹராஜ் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு, இது மாதிரியான இரவுகளிலே பள்ளிகளிலே பயான்கள் நடைபெறும். அதிலே ஆண்கள் மாத்திரமே கலந்து கொண்டு அந்த பயானை செவிப்படுத்தி கேட்போம். ஆனால் பெண்களுக்கு அத்தகைய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. மேராஜை பற்றி, பராத்தை பற்றி, லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லக்கூடிய நேரங்களில் அந்த அற்புதமான நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய தருணத்தில் பெண்களுக்கு அந்த பயான் போய் சேருவதில்லை. எனவே இந்த தருணத்திலே நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஏன் அந்த மேராஜ் இரவு ஏற்பட்டது? லைலத்துல் கத்ர், பராத்லாம் நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். மேராஜ் இரவு எந்த காரணத்திற்காக அது நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. மேராஜ் அதில்தான் தொழுகை கடமையானது. அல்லாஹ்வை நபிகளார் சந்தித்தார்கள், தொழுகை கடமையாக்கப்பட்டது. இன்று வரை நாம் தொழுது கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மரண தருவாய் வரைக்கும் நம்ம தொழுவோம். ஆனால் இது ஏன் நடந்தது என்பதற்கு வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பலவிதமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய அருமை தூதரும் நம் உயிர்களை எல்லாம் விட மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு முன்பாக மிகுந்த மனவேதனையில், மனக்கவலையில் இருந்தார்கள். என்ன மனவேதனை, என்ன மனக்கவலை? இரண்டு விஷயங்கள் அவர்களுக்கு கவலையை தந்தது. அதில் ஒன்று, தன்னுடைய அருமையான துணைவியார், தன்னுடைய அருமையான மனைவி அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்த தருணம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களில் ஒருவராக இருக்கிற ஹதீஜா நாயகம் இறந்த செய்தி நபிநாயகத்தினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியது. மிகுந்த கவலையிலே இருந்தார்கள். நபி அவர்கள் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள். எதிரிகள் கொஞ்சமா சிரமங்களை தந்தார்கள், கொஞ்சமா வேதனைகளை கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள் அல்லவா? அவைகள் அனைத்தையும் தாங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மையார் இறந்த பொழுது அந்த இறப்பினுடைய அந்த துக்கத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீளவில்லை. இன்றைக்கு நம்மள யாராவது இறந்துட்டா, நம்ம ஊர் தலைவர் வர்றாங்க, நம்ம ஊர்ல யாராவது மவுத் ஆயிட்டாங்க, ஊர் தலைவர் வர்றாங்க, வந்து இறந்த குடும்பத்தை சந்திச்சு ஒரு ஆறுதல் சொன்னா இறந்த துக்கம் போயிடும். அவர்கள் இழந்தனால இவ்வளவு பெரிய துக்கத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணி நிகழ்த்திய சாதனை என்ன? உலகத்தில் யாராலும் நிகழ்த்த முடியாத சாதனைகளை அன்னை ஹதீஜா அம்மையார் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மஜ்லிஸ்ல இத்தனை பெண்கள் இருக்கிறீர்களே, இந்த பெண்கள் எல்லாம் உருவாவதற்கு அந்த புண்ணிய தாய் தான் காரணம். ஹதீஜா அம்மையார் வஃபாத்தான பொழுது ஜனாசா தொழுகை கடமையாக்கப்படவில்லை. ஜனாசா தொழுகைலாம் இல்லை, உள்ள கொண்டு போய் வச்சு அடைச்சிடுவாங்க. அதுக்கு பின்னால்தான் ஜனாசா தொழுகைலாம் உருவாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹதீஜா அம்மையார 2 கையாலையும் வாங்கி கபருக்குள்ள இறங்குறாங்க. தன்னுடைய மனைவியை கபருக்குள்ள இறங்கி வாங்கியது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கையில வாங்கிட்டு உள்ள கபூர்ல இறங்கினதும் அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்தார்கள்.
கையில தன் மனைவி இருக்கிறார்கள். கண்ணீர் வடிகின்றது, தாடிகள் நினையும் அளவிற்கு. அப்பொழுது சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் ரப்பே, அல்லாஹ்வே, கருணையாளனே, இரக்கமுடையவனே, இதோ இந்த பெண் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் உலகத்தில் எங்கும் இஸ்லாம் இருந்திருக்காது. இந்த பெண் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்திருக்காது. யா அல்லாஹ், இவர்களை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக, இவர்களுக்கு சொர்க்கத்தை நீ கடமையாக்குவாயாக, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாயாக என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து தன் மனைவியை கபரினுள்ளே வைத்தார்கள் என்கிற வரலாற்றையும் நாம் எல்லாம் படித்திருப்போம். அந்த அளவிற்கு பெண் சமுதாயத்தில மிகப்பெரிய பேணுதலுடைய ஒரு ஸ்ரீதேவியாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையார். சாதாரண பெண்மணி அல்ல. அவங்களுடைய சொத்து மதிப்பை இன்றைய தினத்தில் எடுத்துக்கொண்டாலும் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்கிற முதன்மை இடத்தை பெறக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தின் உச்சகட்ட நிலையில் இருந்தாலும் கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற திரு கலிமாவை மொழிந்த பின்னால் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும், தன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காகவே, எளியவர்களுக்காகவே, அனாதைகளுக்காகவே அந்த பொருளாதாரம் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் சிந்தனை கொள்ள வேண்டும் என்றார்கள். அத்தைக்கா தாயிக்கா இல்லையா, ரெண்டு இருக்கு. யாருக்கு கடமை, யாருக்கு கடமை? ரெண்டு பேர்ல யாருக்கு முதன்மையான கடமை இருக்கிறது? தாயிக்கா தந்தைக்கா? தாய் தந்தை இருவர். தந்தையினுடைய கடமை என்ன? அந்த குடும்பம் சிறப்பாக வாழ்வதற்காக பொருளாதார ரீதியில எல்லா முறைகளையும் அவர் ஏற்படுத்தி தர வேண்டும். இது ஆண் மகனினுடைய கட்டாய கடமை, கட்டாய கடமை. ஆணினுடைய அந்த தந்தையினுடைய கடமை என்ன? குடும்பத்தை சரிவர பராமரித்து உணவுகள், உடைகள், மருத்துவம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? ஒரு ஆண் மகனுக்கு உண்டு. ஒரு பெண்ணுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்னல் ஜன்னா, நிச்சயமாக சொர்க்கம் என்பது எங்க இருக்குது? அழகா சொல்லுவாங்க. இன்னல் ஜன்னா, நிச்சயமாக சொர்க்கம் என்பது தனது உம்மஹாத்தில் அக்தாம், தாய்மார்களின் பாதத்தின் கீழே. தந்தையின் பாதத்தின் கீழே என்று எங்கேயும் சொல்லவில்லை. தந்தையின் பொருத்தத்தில் இறைவன் பொருத்தம், அந்த மாதிரி வாசகங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் தாயினுடைய பாதத்தின் கீழ்தான் சுவனம் உண்டு. என்ன காரணம்? பயிற்சி அளிக்க வேண்டிய கடமை பெண்களுக்கு உண்டு, பராமரிக்க வேண்டிய கடமை பெண்களுக்கு உண்டு, பெண் பிள்ளைகளுக்கு எதை போதிக்க வேண்டும் என்கிற உரிமை பெண்களுக்கு உண்டு. பெண்கள் தான் அதை செய்ய வேண்டும். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலின் என்கிற ஒரு நீண்ட நபிமொழி வருகிறது. நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், உங்களின் பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண்ணும் பொறுப்புதாரி. எந்த விஷயத்தில்? தன்னுடைய கணவனினுடைய பொருளாதாரத்தை சரியாக பாதுகாப்பதும், தன்னுடைய பிள்ளைகளை சரிவர வளர்ப்பதும் ஒரு பெண்ணினுடைய கடமை என்று சொன்னார்கள். இதை பற்றி இறைவன் விசாரிப்பான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது சங்கிக்குரியவர்களே. இந்த உலகத்திலே தொழுகையாளிகளை உருவாக்குவது ஒரு பெண் கையிலே இருக்கிறது. ஒரு மனிதனை நீளமாக வளர்த்துவக்கூடிய உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய சீதேவிகளாக உருவாக்கக்கூடிய கடமை பெண்ணுக்கு இருக்கிறது. ஆக இந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய பொறுப்புகளை தந்திருக்கிறான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களின் பாதத்தின் கீழே சொர்க்கம் என்ற சுப செய்தியை சொன்னார்கள். எனவே முடித்த பொழுது அன்சாரி கிளையை சார்ந்த ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார்.
ஏன்னா நபிநாயகம் ஏராளமான செய்திகளை அங்கே சொல்லுகிறார்கள். ஒரு நபி தோழர் எழுந்திருக்கிறார், எழுந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்றைக்கு உருக்கமான முறையிலே பயான் செய்தீர்களே, இன்றைக்கு அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னீர்களே, யார் யார் ஒரு பெண்ணை பார்க்க கூடும் பார்க்க கூடாது என்று சொன்னீர்களே, எங்களின் உறவு முறைகளில் மிக முக்கியமானவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் பார்க்கலாமா என்று கேட்டார். நன்றாக பெண் சமுதாயமே, சங்கிக்குரிய சொர்க்கத்தினுடைய அந்த சுவையை சுவைக்கக்கூடிய சங்கிக்குரிய தாய்மார்களே, கவனத்திலே கொள்ளுங்கள். இப்படி சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு, நெருக்கமானவர் இரத்த பந்தத்தில் உள்ளவர் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். ஹதீஸுக்கு விரிவுரையாளர்கள் இருப்பாங்களா இல்லைங்களா? அவங்க சொல்றாங்க, அந்த நெருக்கமானவர் யார் தெரியுமா? நெருக்கமானவர் பார்க்கலாமான்னு அந்த தோழர் கேட்டாரு. அவர் யாரு தெரியுமா? யாரு? அவர் யாரை பத்தி கேட்டாரு? ஒரு அண்ணனுக்கு திருமணம் ஆயிருச்சு. அந்த வீட்டுல தம்பி இருக்கிறாரு. இப்ப தம்பி அண்ணி முறைதான் பார்க்கலாமா? அதான் கேள்வி என்னன்னா, உறவு முறையில் இருக்கிறவங்க பார்க்கலாமான்னு கேட்டுட்டாரு. ஆனால் ஹதீஸ் கலையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, யார் தெரியுமா? அது அண்ணன் அல்லது தம்பிக்கு நிக்கா ஆயிடுச்சு. தம்பி சம்சாரத்தை மனைவிய நேருக்கு நேராக அண்ணன் பார்க்கலாமா? அதாவது கணவனினுடைய அண்ணன் பார்க்கலாமா அல்லது தம்பி பார்க்கலாமாங்கிறதா கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? மவுத்தை கண்டால் நீங்கள் விரும்புவீர்களா? மவுத்தை விரும்புபவர்கள் யார்? ஓய் நின்றா மவுத்து வந்துருண்டா, அந்த இடத்துக்கு விரும்பி போகக்கூடியவர்கள் உங்களில யார் இருக்கிறார்? வெறுத்து ஓடுவீங்களா அல்லவா? அது மாதிரி இந்த கலாச்சாரத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலாவதாக பரிசு வழங்கப்படுகிறது. சாகுலமை 493 மதிப்பெண். அடுத்தபடியாக எஸ் தப்சீரா டாக்டர் ஆஃப் ராபியத்துல் பசரியா, மார்க் 473. அடுத்தபடியாக எம் முகமது வாசிம் சன் ஆஃப் முகமது தௌலா, மார்க் 468. முகமது வாசிம். முகமது யூனுஸ் சன் ஆஃப் முகமது அஹமதுல்லா. அடுத்தபடியாக நிஷா பாத்திமா டாக்டர் ஆஃப் ரிஜ்வான் சேத், மார்க் 464. நிஷா பாத்திமா. அடுத்தபடியாக நிஷா பாத்திமா 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற கே தவசிக் பாத்திமா டாக்டர் ஆஃப் காஜா மைதி. தவசிக் பாத்திமா இந்த அடுத்த +2 மாணவர்கள் பேர் விட்டோம். தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் டைம் இல்லை. +2 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்த மார்க் எடுத்த இந்த மாணவிகளாம் கொஞ்சம் முன்னாடி வந்து தயவு செஞ்சு டைம் இல்லை. முகமது அஃசர் தகசீன் பாத்திமா டாக்டர் ஆஃப் காஜா மைதி. அடுத்தபடியாக முகமது அஃசர் சன் ஆஃப் சிக்கந்தர் பாஷா. கொஞ்சம் பெரிய பிள்ளைகளா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ்
அடுத்து தஸ்லீம் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் சையத் ரஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மரியாதைக்குரிய இளைஞர்களே, மாணவ மணிகளே, சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்தில் உங்களுடைய முழக்கங்கள் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் இருக்க அனுமதி இல்லை. நிறைய பேர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, துவா செய்யுங்க. அடுத்தபடியாக நமது பள்ளியின் செயலாளர் சாதிக் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக நமது கோடைகால பயிற்சி வகுப்பு ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கு எஸ் முகமது ரஃபீக் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக நமது உஸ்தா உபல்லிகா பிபி அவர்களுக்கு சார்பாக ஹபீப் ரஹ்மான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஹபீப் ரஹ்மான் ஹபீப் நிஷா பாத்திமா சாபமாக ஒரு 464 மாதத்துக்கு ஸ்டீல் கையில் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக நமது கோடைக்கால பயிற்சி வகுப்பில் முழு வருகை பதிவேடு பற்றிய மாணவ மாணவிகளுக்கு குர்ஆன் பரிசு வழங்கப்படுகிறது. பேர் ஒன்றா சொல்றேன். ஆர் முகமது இம்ரான் ராஜா முகமது, எஸ் முகமது அனஸ், எஸ் சுபான், அவங்க அத்தா பேர் சுபான், ஸ்டூடெண்ட் பேர் முகமது அனஸ். எஸ் அப்துல் சன்னா சலீம், அப்துல் ரஹ்மான் சலீம், அப்துல் ரஹ்மான் சலீம், அப்துல் வாஜித் சலீம், அப்துல் வாஜித் சலீம், இர்ஷாத் அஹ்மத், முகமது இலியாஸ், முகமது இலியாஸ். பெண்கள்லாம் கொஞ்சம் அப்படியே உட்காந்து நல்லா இருக்கும். பின்னாடி இருக்கவங்க யாரும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிக்காம இருக்கான். அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் எந்திரிக்கிறாங்க, உட்காருங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு மறைஞ்சது அப்படியே கொஞ்சம் அப்படி உட்காருங்க. முகமது ஆரிஃப், முகமது ஆரிஃப் ஷாதி, ஹெச் முகமது ஹாலித், ஹுசைன் முகமது அத்தாபேரு, ஹுசைன் முகமது அத்தாபேரு, முகமது ஹாலித். நம்ம ஊர் பெரியவங்க யாரும் அப்படி கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் வாங்க, யாராவது தயவுசெய்து உட்காருங்க. கொடுக்க முடியும். தயவுசெய்து உட்காருங்க. முகமது ஹாலித் ஹுசைன் அகமது, முகமது அனஸ் ஹுசைன் முகமது, சன்னா ஹுசைன் முகமது.
சீக்கிரம் வாங்கம்மா. அப்துல் ரஹீம் முகமது ரஹமத்துல்லா. அப்துல் ரஹீம். என் ஷாகுல் அமீர் சன் ஆஃப் நாசருதீன். என் ஷாகுல் அமீர் சன் ஆஃப் நாசருதீன். அடுத்தது முகமது ஷாஹின் சன் ஆஃப் பஜுல் ரஹ்மான். சன் ஆஃப் பஜுல் ரஹ்மான். தம்பி எல்லாம் உட்காருங்க மேடம். பேர் கூட்டம் மட்டும் கொஞ்சம் வாங்க மேடம், கீழே போங்க. பேர் முகமது ஷாஹின் பஜுல் ரஹ்மான். இங்கே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைங்க. டி முகமது ஃபார்மி சன் ஆஃப் காஸ்தி. பேர் கூட்டம் மட்டும் சர்டிபிகேட் எல்லாமே வேணும் அப்படின்னா தயவுசெய்து எல்லாம் உட்காருங்க. சர்டிபிகேட் டிஃபன் பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவுசெய்து உட்காருங்க. ரொம்ப இல்லை நீங்கள் இது சரி வந்துட்டு முகமது காஸ்தி காஸ்தி சன்னாம் காஸ்தி. முகமது ஆத்திப் சன்னாம் ஆசிக் ராஜா. முகமது ஆத்திப். முகமது ஆரிஸ் இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் சேத். அடுத்தபடியாக முகமது அஸ்ஃபாக். முகமது இஸ்மாயில் சேத். முகமது அஸ்ஃபாக். கூட்டம் மட்டும் வாங்க. அடுத்த லேடி அப்படி பாய்ஸ்க்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் உட்காருங்க. அடுத்து கேள்வி வரணும். பாய்ஸ் முடிச்சு உட்காருங்க. பாய்ஸ் முடிச்சு உட்காருங்க. பாய்ஸ் முடிச்சு உட்காருங்க. இல்ல இல்ல அது கடைசி வரும். அடுத்து பெண்களுக்கு 20 நாள் தொடர்ந்து லீவ் எடுக்காம தீனியார் பேச்சு வகுப்புக்கு வந்த மாணவிகள் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு முன்னாடி வந்து நில்லுங்க. பேர் செஞ்சா கொஞ்சம் எடுத்துருவாங்க. பரிசு முதல் பரிசு 2வது பரிசு கொடுக்கறதெல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். எம் சுமையா சன் ஆஃப் முகமது அனிஃபா. அடுத்தபடியாக எம் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் முகமது அனிஃபா. எம் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் முகமது அனிஃபா. அடுத்தபடியாக எம் அஸ்மா ஜாஸ்மின் சன் ஆஃப் எஸ் முபாரக். சாரி டாக்டர் ஆஃப் எஸ் முபாரக். அடுத்தபடியாக எம் ஆசிஃபா டாக்டர் ஆஃப் ஏ முகமது ரஹமத்துல்லா. எம் ஆசிஃபா டாக்டர் ஆஃப் முகமது ரஹமத்துல்லா. யார்ப்பா விசில் அடிக்கிறா? டேய் அடுத்ததாக எஸ் ஃபாத்திமா சபீனா ஏ சுபானி. ஃபாத்திமா சபீனா டாக்டர் ஆஃப் சுபானி. அடுத்தபடியாக ரஹமத்துல் அஃப்ரா டாக்டர் ஆஃப் பாசித் ரஹ்மான். அடுத்தபடியாக செரீன் ஃபாத்திமா ஷாஹுல் அலி டாக்டர் ஆஃப் ஷாஹுல் அலி. செரீன் ஃபாத்திமாவா? செரீன் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் ஷாஹுல் அலி. रुमाना बानू डॉक्टर ऑफ सिराजुद्दीन. रुमाना बानू सिराजुद्दीन. அடுத்தபடியாக சிபானா ஷாதி டாக்டர் ஆஃப் ஏ ஷாதி கலீல்.
அடுத்தபடியாக டி சுஹைனா ஃபாத்திமா டாக்டர் எம்ஆர் தாஜுதீன். அடுத்தபடியாக சிஃபா ஃபர்தீன் எம் ஹுசைன் முகமது. அடுத்தபடியாக கே கதீஜா பேகம் ஏ கலீல் ரஹ்மான். அடுத்தபடியாக ஆயிஷா ரிஃபா, ஆயிஷா ரிஃபா டாக்டர் ஆஃப் அப்துல் ரஹ்மான் அப்துல். தஸ்லீமா நஸ்ரீன் டாக்டர் ஆஃப் ஷப்தா. தஸ்லீமா நஸ்ரீன் டாக்டர் ஆஃப் ஷப்தா. அடுத்தபடியாக ஹிதாயத்துல் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் எஸ்எம் அனீஃபா. அடுத்தபடியாக எம் தன்ஜிலா அரிஃபா டாக்டர் ஆஃப் முகமது ரஃபீக் தன்ஜிலா அரிஃப். அடுத்தபடியாக ஹஃப்னா ஃபாத்திமா டி ஹஃப்னா ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் எம்ஆர் தாஜுதீன். இன்னும் 2 பேருமா? அடுத்தபடியாக கே சையதுல் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் எம்ஆர் காஜா நஜிமுதீன். அடுத்தபடியாக அஸ்பியா ஃபர்னாஸ் டாக்டர் ஆஃப் கேமே ரிஃபா யுசைன். இன்னும் உங்களுக்கு அடுத்தபடியாக ராஃபியத்துல் பஸ்ரியா ஆர் ராஃபியத்துல் பஸ்ரியா இருக்கீங்களா? ஆர் ராஃபியத்துல் பஸ்ரியா ஆர் ராஃபியத்துல் பஸ்ரியா. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. அடுத்து நம்ம ஓவரால் பிரைஸ் அறிவிக்க போறோம். தயவுசெய்து எல்லாம் உட்காந்து பிரைஸ் அறிவிப்போம். எல்லாரும் உட்காருங்க. தயவுசெய்து எல்லாம் உட்காந்து ஓவரால் பிரைஸ் அறிவிக்கலாம். அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளிக்கான பரிசு அறிவிக்க போறோம். தயவுசெய்து எல்லாம் உட்காருங்க. எல்லா லேடிஸ் தயவுசெய்து உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க ப்ளீஸ். அல்லாவுடைய பெரிய இந்த சின்ன வயசுல அல்லாவுடைய கலாம மனமா வாங்க போகுது. தெரியும் வேற என்ன சூழலாம் தெரியும். வேற என்ன சூழலாம்?
ரைட் சைடு பசங்களாம் உட்காருங்கம்மா எல்லாரும். ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணுறோம். ரைட் சைடு உட்காருங்க. இந்த மரளை பருவத்து அழகிய குரலில் திருமுறை வசனங்களை ஓத கேட்பது அளப்பெரிய பாக்கியம். அதுபோன்று நம்முடைய குழந்தைகளும் நாமும் மிக அழகான முறையில் திருமுறை ஓதுகிற நல்ல நசீபை தந்திருவாங்க. இந்த குழந்தையை நமது பள்ளியினுடைய முக்கியத்தை அவர்கள் முன்னேற்றப்படுத்துவார். இந்த குழந்தைக்கு நினைவு பரிசை நமது பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய பரக்கத்தை அல்லாஹ் மேலும் அதிகப்படுத்தி வருவானாக. மீதமுள்ள 10 ஜுசுகளையும் அழகைய முறையில் மரணம் செய்து சிறப்பித்திருக்க அல்லாஹ் நல்ல ஆசி வழங்குவானாக. இது அங்கே பாருங்க போட்டு, அதாவது மொத்தம் பாய் செக்ஷனில் 3 பரிசுகள், அதில் 3 பரிசுகள் இந்த நம்பர் ஒரு நம்பர். இதே போன்று நீங்கள் சொன்ன கேர்ள் செக்ஷனில் 3 பரிசுகள். அது முடித்ததன் பின்பு தான் அந்த முதல் பரிசு 2ஆம் பரிசு யார் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக எம் முகமது சியா 2வது பரிசு. அல்லாஹ் அந்த குழந்தையினுடைய ஈமானை நிறைவுபடுத்தி வருவாங்க. 3வது பரிசாக முகமது அனஸ் சன்னாம் ஹுசைன் முகமது. வரக்கூடிய பரிசு பெறக்கூடிய நண்பர்கள் முதலாவதாக குரானை கற்றுக்கொள்வோம். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அல்லாஹ் இந்த குழந்தையினுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் அழகுபடுத்தி வருவானாக. அடுத்ததாக அடுத்த பரிசு பெற காத்திருக்கிற மாணவி, அடுத்தபடியாக அந்த மாணவியினுடைய தந்தையோ ஆண் உறவுகளோ இருந்தால் ஒன்று பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் அந்த பரிசு பெற்ற அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ஈமானை நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக அடுத்த பரிசு பெறும் 2ஆம் பரிசு பெறக்கூடிய அந்த சிறந்த மாணவி அவர்களுடைய ஆண் உறவுக்காரர்கள் நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் அதிகப்படுத்தி அருள்வானாக. அடுத்ததாக 3ஆம் இறுதியாக நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முதல் 2 பரிசை பெற்றிருக்கிற மாணவ செல்வங்கள் யார் என்று இப்பொழுது அறிவிக்கிறோம். 2வது ஆண் உறவுக்காரன் வாங்க. யாரா அத்தா இருக்காங்களா? அத்தா வாங்க வாங்க வாங்க. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. இந்த 2ஆம் பரிசை வெள்ளி நாணயத்தை பெறுகிற அந்த குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் நிரந்தர சொத்தான ஈமானையும் நல்ல ஆபியத்தான உடல் வாக்கையும் தந்துள்ளானாக. அடுத்ததாக முதல் பரிசாக தங்க நாணயம் பெற இருக்கிற அந்த குழந்தை மாணவி டி ஹப்னா ஃபாத்திமா எமா காஜி அன்போடு அழைக்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்லாஹ் அந்த குழந்தையினுடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் நிரந்தர ஈமானையும் ஆபீஸ் என்ற உடல் ஆரோக்கியத்தின் தருவானாக. நாரே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக மதரசாவில் தொடர்ந்து தீனியார் பயிற்சி பெற்ற குழந்தைகளுக்கு ஊக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பெயர் வாசிக்கப்படும் ஒவ்வொருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் ஹுசைன் முகமது, எஸ் ஹுசைன் முகமது, எஸ் கான் சாஹிப், எஸ் ஹுசைன் முகமது.
எஸ் டான் சாஹிப் मोहम्मद आरिस अहमद मोहम्मद आरिस अहमद ये यासिक अहमद ये यासिक अहमद यासिक अहमद जे मोहम्मद अफसल वतादर जियाउद्दीन मोहम्मद अफसल जियाउद्दीन அடுத்தபடியாக ஒய் சையது அபீப் ரஹ்மான் சன்னா யாசர் அரஃபத் அடுத்தபடியாக ஒய் முகமது அப்சத்துல்லா முகமது அர்ஷத்துல்லா அடுத்தபடியாக ஆர் முகமது அப்சர் முகமது அக்ஷர் பிரைஸ் வாங்குற குழந்தை கொஞ்சம் வழி விட்டுருங்க, தயவுசெய்து வழி விட்டுருங்க. மல்சா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. மல்சாக்கு வந்துட்டு பிரைஸ் வாங்காத குழந்தைங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அடுத்தபடியாக எஸ் அபீப் ரஹ்மான் அபீப் ரஹ்மான் அன்வர் பாதுஷா இல்ல அடுத்து இமாம் ஆதில் இமாம் ஆதில் சன்னா முகமது ரஃபீகா உங்க பையன் ये सफीर रियाज ये सफीर रियाज चक्का भैया सफीर रियाज है उमर रहमतुल्लाह அடுத்தபடியாக எஸ் முகமது ஆபிஸ் வல்ல எஸ் ஷஹீத் அஹமத் சேவ் பண்ணிக்கலாம் எஸ் முகமது ஷஹீத் எஸ் சாதிக் பாஷா எஸ் முகமது ஷஹீத் வல்லையா ராவோ அடுத்தபடியாக எம் முகமது தய்யான் முகமது இஸ்மாயில் ஷேக் முகமது தய்யான் அடுத்தபடியாக எஸ் முகமது ஜமீல் சன்னா சித்திக் எஸ் முகமது இல்லையா அடுத்து முகமது அர்ஷத் அடுத்து எஸ் முகமது ரஹ்மான் அடுத்து ஜே முகமது ஷாஃபி அடுத்து உமர் சன்னாப் அக்பர் அலி உமர் அடுத்தபடியாக எம் அர்ஷத் இல்லைங்களா அடுத்தபடியாக முகமது சியார் இல்ல வாங்க அடுத்தபடியாக முகமது தனி மில்லியா அடுத்து ஏ நௌஃபல் இருக்கியா அடுத்து எஸ் முகமது அல்லா முகமது அல்லா
எஸ் ஆர்த்தி போங்க. ஷேக் பரி, அவங்க அக்கா பேர் ஷேக் பரி. எஸ் ஆர்த்தி சரி. அடுத்து அப்துல் வாஹித், அடுத்து அப்துல் ரஷீத், அப்துல் வாஹித், முகமது அப்துல் அர்ஷத். கிளம்பி வைத்து பாய்ஸ்ல கிளம்புங்க. பாய்ஸ் முடிஞ்சு ராஜா முகமது, சாயிதா பானு, ராஜா முகமது. அடுத்து ஆயிஷா சித்திகா, டாக்டர் முகமது ரஃபி. ஆயிஷா சித்திகா. அஸ்மிதா ஆஃப்ரேன், சையத் இப்ராஹிம். ஒரு நிமிஷம் அசித் உற்சாகமாக இருந்தால் கொஞ்சம் மேடைக்கு வரணும். நாங்கள்லாம் கீழே இறக்கிறோம். மாணவிகளுக்கு தயவு செஞ்சு வந்து உங்கள் கையால் வந்து இந்த பிரைஸை கொடுங்க சார். அடுத்து அஸ்மிதா ஆஃப்ரீன். அடுத்து சிஃபானா ஃபாத்திமா, அவங்க பேர் ஜே அபீப் ரஹ்மான். சிஃபானா ஃபாத்திமா. அடுத்து யாஸ்மின், யாஸ்மின். அடுத்து ஜமீலா ஃபாத்திமா. அடுத்து ஃபலீலா ஜல்வா இருக்கீங்களா? அடுத்து சிஃபானா சஃப்ரீன். அடுத்து சஃப்னா, அடுத்து ஒய் ஆதிலா ஃபாத்திமா. அடுத்து பி பெனாசிர் பேகம். ஏ ஆத்திகா பானு. அடுத்து யூ சஃப்ரீன் ஃபாத்திமா. யூ ஆயிஷா ஃபாத்திமா. அடுத்து ஃபாத்திமா ஷஃபானா. எம் ஆமீனா அஸ்லீம். அடுத்து ஏ ஆஃபியா பர்வீன். எஸ் ஆஃபிதா பேகம். அடுத்து ஏ ஜே சஃபா சிமி. ரிஷிகா ஃபாத்திமா வாங்கியிருக்கா. அடுத்து ஏ சி அல்ஃபியா. என் ஆயிஷா சித்திகா. அடுத்து ஜே தஸ்பிகா பிவி. அடுத்து டி அல்மாஸ் ஃபாத்திமா. அல்மாஸ் ஃபாத்திமா முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, வேண்டாம் வர வேண்டாம். எஸ் லாஹிகா. எம் நஜ்மா ஹர்மை.
நஜ்மா அர்மை நஜ்மா அர்மை லாலிகா எஸ்சிபானா 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 எஸ் ஹாசினி சிபானா எஸ் ஹாசினி சிபானா அடுத்து ஆஃபியா தஸ்லீம் ஆஃபியா தஸ்லீம் அடுத்து ஏ ஹபீபா அடுத்து எம் ஆஃபரின் அடுத்து ஷனோஃபர் தஸ்லீமா ஷஹானா தஸ்லீமா இன்னும் பேர் வெளியிட்டவங்க தயவுசெய்து இல்லையா ஒத்தா பேர் என்னமா அத்தா பேர் என்ன சையது ஃபாத்திமா அப்துல் முத்தலிப் கொடுத்துருங்க அடுத்து உபேர் அடுத்து ஒத்த பேர் என்ன மேலவா பேர் என்னமா வேற இருக்கீங்களா?